ஹாய் காய்ஸ், எப்படிடா பணம் சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற ஆளா இருந்தா இன்னைக்கு நாங்க ஒரு சூப்பரான டெக்னிக் பார்க்க போறோம். இந்த டெக்னிக்கை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பணத்தை பத்தின பயம் இல்லாம சூப்பரா உங்க ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண இயலும். அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். நம்ம சேனல்ல இன்னைக்கு உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமா இருந்தாலும், ஹெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், வெல்த் ப்ராப்ளமா இருக்கட்டும், மணி ரீதியான பிரச்சனையா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் தொடர்பான முரண்பாடுகளா இருக்கட்டும், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமா இருக்கட்டும், கெரியர் இன் எஜுகேஷன் ஆல்சோ, எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நீங்க உங்களை மீண்டும் கட்டி எழுப்பி அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை நீங்க வெளிக்கொண்டு வந்து ஒரு சிறந்த பர்சனா உங்களை நீங்க மாற்றுறதுக்குரிய எல்லா வகையிலையும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுமோ அது எல்லா துறைகளையும் பத்தி பேச போறோம். இந்த மாதிரியான தேடல்களோட நீங்களும் இருக்கிற ஆளா இருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது ரிச் எட் 25. நான் உங்க ருக்ஷி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான எக்ஸாம் சிட் பண்ண வேண்டி இருக்கு. இப்போ உங்களுடைய மனநிலை என்னவா இருக்கும்? கொஞ்சம் பேருக்கு எக்ஸாம்ல வேர்டை கேட்டாலே படபடப்பா இருக்கும், ஹார்ட் பீட் எல்லாம் கூடும். சிலவங்க புக்கு தூக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் உட்கார முடியாம நடந்துட்டு இருப்பாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு எக்ஸாம் டென்ஷன் உச்சகட்டம், மெடிடேட் பண்ணுவாங்க, தனக்கு காம் பண்ணிக்கிறதுக்கு தூங்குவாங்க, படம் பார்ப்பாங்க. ஐயோ நாளைக்கு எக்ஸாம் வச்சுட்டு படம் பாக்குறேன்னு கொஞ்சம் பேர் டென்ஷன் ஆகுவாங்க. இந்த மாதிரி சிலவங்களுக்கு வயிற்று வலி, காய்ச்சல், தலைவலி, வயிற்று நோவு இந்த மாதிரி உருவாகும். இந்த மாதிரி எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம், எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு சொல் ஏன் எங்களுக்குள்ள இத்தனை அளவான நெகட்டிவ் இம்ப்ரெஷனை ஏற்படுத்துது, காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாக்குறீங்களா? என்னவா இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. காரணம் என்ன அப்படின்னு நான் சொல்லவா? கவனமா கேளுங்க. எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வோ அவங்களுக்கு இந்த அளவான டிஸ்கம்ஃபர்ட்டை ஏற்படுத்தல. எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கும் போது, எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது அது தொடர்பாக இருந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் நம்பிக்கைகளினாலேயும் வந்த பிரச்சனை தான் இது. நம்புவீங்களா இல்லையா? அதாவது பாஸ்ட்ல நீங்க ஏதோ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகி இருக்கலாம். எக்ஸாம்னாலேயே நான் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கலாம். ஐயோ எக்ஸாம், இந்த எக்ஸாம் யாரும் அவ்வளவு ஈஸியா பாஸ் ஆனதே இல்லையே, நான் ரொம்ப படிக்கவே இல்லையே, நான் எப்படி பாஸ் ஆக போறேன், நான் நிறைய படிச்சிருக்கேன், ஆனா ஒருவேளை நான் படிக்காததுல எக்ஸாம் பேப்பர் கொஸ்டின் வந்துருமோ, என்னோட ஃப்ரெண்டும் இந்த எக்ஸாம் எழுதினா ஆனா அவன் பாஸ் ஆகலையே, அவனே பாஸ் ஆகல அப்படின்னா நான் எப்படி பாஸ் ஆக போறேன்? இந்த மாதிரி எக்ஸாம் தொடர்பாக ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் அவநம்பிக்கைகளும் தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னு சொன்னதோ இந்த மாதிரியான உணர்வுகளை ஏற்படுத்தினது. உண்மையா இல்லையா? எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்களா இருந்தா ஐ எக்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நாங்க எங்களுடைய வீடியோவோட மெயின் டாபிக் உள்ள என்டர் ஆக போறோம். ஏபிசி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை தான் நாங்க இங்க பார்க்க போறோம். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற என்ன பிரச்சனையா இருந்தாலும் ஒரு குயிக் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் தான் இது. ஏபிசி. ஏ அப்படிங்கிறது ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், அட்வர்சிட்டி. பி அப்படிங்கிறது பிலீஃப். சி அப்படிங்கிறது கான்சிக்வன்ஸ். ஏ அப்படிங்கிறது ஆக்டிவேட்டிங் ஈவெண்ட், அதாவது எங்களை தூண்டக்கூடிய, எங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பி அப்படிங்கிறது பிலீஃப், நம்பிக்கைகள், அதை தொடர்பாக நாங்க வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகள், என்னோட அசம்ப்ஷன். அதே மாதிரி சிங்கிறது கான்சிக்வன்ஸ், விளைவு. ஒரு நிகழ்வு சொன்னதுமே எங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய விளைவு, பிஹேவியரலா இருக்கலாம், இமோஷனலா இருக்கலாம், சோசியலா இருக்கலாம், பிசிக்கலா இருக்கலாம். அதாவது இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன்னு கேளுங்க. நாங்க இன்னைக்கு லைஃப்ல பாக்குற எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் அந்த சிச்சுவேஷனுக்கு எங்களுடைய மூளை எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த நிகழ்வு தொடர்பாக பாஸ்ட்ல எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, பாஸ்ட்ல எனக்கு என்ன விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எந்தெந்த நிகழ்வுகள் எனக்கு நடந்திருக்கு, அது தொடர்பான என்னுடைய அனுபவம் என்ன, அது தொடர்பான என்னோட நம்பிக்கை என்ன அப்படின்னு கலெக்ட் பண்ணி அதை எல்லாத்தையும் வச்சு அனலைஸ் பண்ணி என்னுடைய மூளை அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும். நம்பிக்கை எல்லாத்தையும் வச்சுதான்
நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற விஷயத்த உங்க மூளை தீர்மானிக்கும். இது புரிஞ்சுதா இல்லையா? இப்போ நான் அந்த ABCயையும் நான் ஆல்ரெடி எக்ஸாம் பத்தி சொன்ன ஒரு நிகழ்வையும் இங்க கனெக்ட் பண்ண போற. புரியுதாங்க பாருங்க. ஏங்கிறது ஆக்டிவேட்டிங் ஈவென்ட். அப்போ இங்க ஆக்டிவேட்டிங் ஈவென்ட் யாரு? எக்ஸாம். பிங்கிறது பிலீஃப், நம்பிக்கை. அந்த எக்ஸாம் தொடர்பா நான் இருந்த நம்பிக்கைகள். நான் ஃபெயில் ஆகிடுவேன், நான் பாஸ் ஆக மாட்டேன், ஃப்ரெண்டு பாஸ் ஆகல அப்ப நானும் பாஸ் ஆக மாட்டேன். அந்த மாதிரி எக்ஸாம் தொடர்பாக எனக்கு ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ். கான்சிக்வன்ஸ். சிங்கிறது விளைவு. எக்ஸாம் அப்படின்னு சொன்னதும் எனக்குள்ள ஏற்பட்ட பிசிக்கல் சேஞ்சஸ் உண்டு. வயிறு வலி, தலைநோவு, பதட்டம். அத மாதிரி பிஹேவியரல் சேஞ்சஸ், ஸ்ட்ரெஸ், இரிட்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன். அத மாதிரி இமோஷனல் சேஞ்சஸ். இந்த மாதிரி விளைவுகள். இப்ப புரிஞ்சுதா? அப்போ இந்த விஷயம் தான் அப்படியோ பணத்துக்கு எடுத்துடுவாங்க. இந்த நிகழ்வை யோசிங்க. நான் இப்ப சொல்றேன், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ன யோசனை, அந்த சிந்தனை ஒரு ஆக்டிவேட்டிங் ஈவென்ட். இப்ப பிசினஸ் சம்பந்தமான எனக்கிட்ட இருக்கிற பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்ன, பாஸ்ட் நம்பிக்கைகள் எல்லாம் என்ன, பணம் தொடர்பான, பிசினஸ் தொடர்பான எனக்குள்ள இருக்க நம்பிக்கைகள் இந்த மாதிரி இருக்கு. எப்படி? நான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா குயிக்கா சக்சஸ் ஆக முடியாது. பிசினஸ் எல்லாம் ரொம்ப காலம் எடுக்கும். பணம் வச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாமே நல்லவங்க இல்ல. எனக்கிட்ட இல்ல எங்க பணம் வரப்போகுது, நான் அதுக்கு தகுதியே இல்ல. இந்த மாதிரியான நம்பிக்கைகள் தான் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்க வச்சுட்டு இருக்கீங்க. உங்க சூழல்ல ஏற்கனவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில நீங்க இருக்கிற சொசைட்டிக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இப்படின்னா உங்களுடைய கான்சிக்வன்ஸ் என்னவா இருக்கும், உங்களுடைய விளைவு என்னவா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்ச விஷயம். என்ன? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண மாட்டீங்க, தள்ளி போடுவீங்க, இன்னும் டிமோட்டிவேட் ஆவீங்க, இன்னும் லைஃப்ல கீழே போகுவீங்க, பணம் ரிலேட்டடா ரொம்ப மோசமான ஒரு நிலையில இருப்பீங்க. இதுதானே நடக்கும், இதுதானே யூஷுவல். இப்ப புரிஞ்சுதா? அப்ப இந்த விளைவு, கான்சிக்வன்ஸ் எதனால தீர்மானிக்கப்பட்டது? பணம் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவேட்டிங் நிகழ்வுனாலயா, பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால உங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கைகள்னால தானே. அப்போ பிலீஃப், சி கான்சிக்வன்ஸ். அப்போ எங்களுக்குள்ள ஒரு நிகழ்வு தொடர்பான என்ன நம்பிக்கைகள் இருக்கோ அதுதான் விளைவா வருது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுட்டுச்சா? இப்ப அப்ப நாங்க விளைவை மாத்தணும் அப்படின்னா, கான்சிக்வன்ஸ மாத்தணும் அப்படின்னா, சிய மாத்தணும் அப்படின்னா எதை மாத்தணும்? பிய மாத்தணுமா இல்லையா? பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தணுமா இல்லையா? எங்களுடைய நம்பிக்கைகளை மாத்தணுமா இல்லையா? நம்பிக்கைகள் மாறினா, என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற நம்பிக்கைகள் மாறினா விளைவு மாறுமா இல்லையா? சிய மாத்தணும்னா பிய மாத்தணுமா இல்லையா? அப்போ பிய மாத்தினா சி மாறும், பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தினா கான்சிக்வன்ஸ் மாறும், நம்பிக்கைகளை மாத்தினா விளைவு மாறும். இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இவ்வளவு நேரம் பேசினேன். அதாவது உங்களுடைய நம்பிக்கைகளை மாத்தினா விளைவு மாறும், உங்களுடைய நம்பிக்கைகளை மாத்தினா விளைவு மாறும். அப்போ பணம் தொடர்பான உங்களுடைய நம்பிக்கைகளை, உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ, உங்களுடைய பாஸ்ட் அனுபவங்களை இன்னைக்கு நாங்க மாத்தினோம் அப்படின்னா பணம் தொடர்பான உங்களுடைய நிலைமை மாறுமா இல்லையா? மாறும். சரி, பிஏ மாத்தினா விளைவு மாறும்னு சொல்றீங்க. பிஏ எப்படி மாத்துறது அப்படின்னு நீங்க கேக்குற கொஸ்டின் எனக்கு விளங்குது. இப்பதான் நாங்க எங்க வீடியோல கிளைமேக்ஸுக்குள்ள போறோம். பிஏ மாத்துறது எப்படி, அதுதான் கிளைமேக்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப லக்கிங்க. ஏன்னா அடுத்து ஒரு சில நிமிடங்கள்ல உங்க வாழ்க்கை மாறப்போகுது, உங்க திங்கிங் பேட்டர்ன் மாறப்போகுது. நீங்க இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க தானே? இந்த புரிதல் இருந்தா அடுத்து உங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பரா மாற்றுறதுக்கான ஒரு பேசிக்ஸ் விழுந்துருச்சுன்னு அர்த்தம். சரி, ரொம்ப பேசாம பிஏ மாத்துறது எப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்றீங்களா? சொல்லிடுவோமே, ரொம்ப சிம்பிள். பிக்கு எதிரா கொஸ்டின் பண்ணுங்க. உங்க மைண்ட் உங்ககிட்ட நீயா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போற அப்படின்னு கேட்டா, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதா, என்னாலெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்சஸா கொண்டு போக முடியாதா அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேளுங்க. உங்களுடைய பாஸ்ட் பிலீஃப, உங்களுடைய பாஸ்ட் நம்பிக்கைகளை உடைக்கக்கூடிய மாதிரி கேள்வி கேளுங்க. பிரேக் யுவர் பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ யுவர் கொஸ்டின்ஸ். என்னால எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாதா என்ன? பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி குறுகிய காலத்துல சக்சஸ் பண்ணுவங்க இல்லையா என்ன? பணம் அப்படிங்கிற விஷயம் நல்ல விஷயத்த உருவாக்க இல்லையா என்ன? நல்லவங்க பணத்தை வச்சுட்டு இல்லையா என்ன? அந்த மாதிரி உங்களை தடுக்கிற மாதிரி, உங்களை டவுன் பண்ற மாதிரி, உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுடைய முயற்சியை குறைக்கிற மாதிரி, உங்களுக்குள்ள இருக்கிற அத்தனை நம்பிக்கைகளுக்கு எதிராகவும் உங்களை மீண்டும் கட்டி எழுப்புற மாதிரி, உங்களை உத்வேகப்படுத்துற மாதிரி, உங்க நம்பிக்கைகளை பிரேக் பண்ற மாதிரி
கொஸ்டின் கேளுங்க. இந்த விஷயத்த என்னால பண்ணவே முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு உங்க மனசு சொல்லிச்சுன்னா எங்கடா இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்னு கேளுங்க. அத மாதிரி இதுக்கு பேர் சாக்ரட்டிஸ் கொஸ்டினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சாக்ரட்டிஸ் அப்படின்ற ஒரு பிலாசபர். அவர் அவருடைய துறையில முன்னேறும் போது அவர் அதிகமா கேள்விதான் கேட்பாராம். அவருடைய அவ்வளவு முயற்சிகளுக்கும் பின்னால இருக்கிறது அவர் அது தொடர்பா கேட்ட கேள்விகள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற பழைய நம்பிக்கைகள், உங்களை தடுக்கக்கூடிய நம்பிக்கைகள் எல்லாமே மாறும். எல்லாமே உங்க மனசை விட்டு போகும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்றது? ஒரு புதிய நம்பிக்கைகளை உருவாக்குறது. என்னால முடியும். ஐ டிசர்வ் வாட் ஐ வாண்ட். இன்னைக்கு நான் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் அடையக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. ஐ டிசர்வ் வாட் ஐ வாண்ட். ஐ டிசர்வ் வாட் ஐ வாண்ட். இன்னைக்கு நான் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் அடையக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. என்னால ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த பிசினஸ சூப்பரா ரன் பண்ண முடியும். நான் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் அடையக்கூடிய தகுதி எனக்கு இருக்கு. என்னால இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். என்னால இந்த ஸ்டடீஸ் எடுத்து படிக்க முடியும். நான் இன்னைக்கு ஆசைப்படுற அத்தனை விஷயங்களுக்கு நான் தகுதி. அதிக அளவான பணத்தை ஈர்க்கிறதுக்கு நான் தகுதி. எனக்கிட்ட ஐ எம் a money magnet. I am a money magnet. I attract money easily and effortlessly. I attract money easily and effortlessly. அத்தனை வாய்ப்புகளுக்கும் நான் தகுதியானவன். என்ன நல்ல வாய்ப்புகள் வந்து அடையுது. இந்த மாதிரியான நல்ல வார்த்தைகளை, நல்ல நம்பிக்கைகளை உங்களுக்குள்ள விதைக்க ஆரம்பிங்க. இந்த மாதிரியான புதிய நம்பிக்கைகளை உருவாக்க ஆரம்பிங்க. அப்புறம் உங்களை யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது. You will be shine. Thank you.